ரைட், குட் ஈவினிங். ஸோ நேற்று பார்த்த கிளாஸோட தொடர்ச்சி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதனுடைய பார்ட் 2. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கான்செப்ட்ஸ் வந்து ஒரு 3 கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஷின்ஸ். ஸோ அது ஒரு 3 செஷன்ஸ் இருக்கும். ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதற்குரிய கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன தேவைப்படும், கோ பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 எண்களை வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 2 எண்கள் வந்து ஒன்று ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று பின்னு சொல்லுவோங்க. இது ரெண்டையும் எப்போ நம்ம கோ பிரைம்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதனுடைய ஹச்சிஎஃப் வந்து 1ஆக இருந்தால் மட்டும். இதனுடைய மீப்போவா ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் பொது வகுத்திகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது புரியலைன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ வாட் இஸ் கோ பிரைம்? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கோ பிரைம் கான்செப்ட் இஸ் யூஸ்ட் இன் மெனி applications and many topics in maths. இங்கே LCM and HCF we use this concept co-prime. So what is co-prime? When 2 numbers are said to be co-prime, their HCF is equal to 1. I'll explain. ஸோ இந்த சார்பகா எண்களை வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 2 நம்பர் எடுத்துக்குவோம். ஒரு நம்பர் 9, ஒரு நம்பர் 10. இந்த 9ம் 10ம் சார்பகா எண்ணா அப்படின்னு பார்க்க போகிறோம். சார்பகா எண் அப்படின்னா என்ன? சார்பகா எண்கள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமன் டிவைஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஈஸியாக சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி எந்த 2 நம்பரை வந்து நான் கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, 2 நம்பர் தான் சொல்லுவோம். ஒரு நம்பரை பேச முடியாது, 3 நம்பரை பேச முடியாது, 2 நம்பரை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்போ யூ டேக் 2 நம்பர்ஸ் 9 and 10. அப்போது இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் தெரியுங்களா, 9/10 அப்படின்னு எழுதுங்க. அடிக்க முடியுதான்னு பாருங்க, சுருக்க முடியுதான்னு பாருங்க. சுருக்க முடியலை அப்படின்னா கோ பிரைம்னு அர்த்தம். அவ்வளோதான். சொல்றது புரியுதா? ஸோ இதுதான் கோ பிரைம். இப்போ நான் இங்கே ஒரு நம்பர்ஸ் எழுதுறேன், அதில் எதெல்லாம் கோ பிரைம் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு இதில் எதெல்லாம் கோ பிரைம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒரு 4 நம்பர்ஸ் எழுதுறேன், எதெல்லாம் கோ பிரைம் அப்படின்னு சொல்லணும். 10, 15, 19, 21, 24, 25, அடுத்து 30, 34. இதுல எது கோ பிரைம்? டைப் பண்ணுங்க. ரைட். ஸோ நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, B, Cன்னு போட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, 10, 15, 10, 15 கோ பிரைமானா இல்லை. 19, 21 கோ பிரைமா அப்படின்னா கோ பிரைம். எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no number which divides 19 and 21 both simultaneously. அதாவது 19, 21 இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண்கள் எதுவும் கிடையாது. 24, 25 எஸ், இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய நம்பர். நல்லா புரிஞ்சுக்கணும். 24 is divisible by 3, 8. 25 is divisible by 5. பட் காமனா இல்லை, அதான் இங்கே பார்க்குறோம். அதனால கோ பிரைம். 30, 34 2 டிவைட் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் இதில் இது 2 தான் கோ பிரைம். இதில் டவுட் இருக்காது? கோ பிரைமில் டவுட் இருந்தால் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா நான் அடுத்ததுக்கு போயிடுவேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு புரியலனா கூட நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சதுன்னா எஸ்ன்னு சொல்ல வேணாம், புரியலைனா மட்டும் எக்ஸ்பிளைன் சொல்லுங்கள், இல்லைனா நான் நெக்ஸ்ட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோ பிரைம் அப்படின்றது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. சரிங்களா? இப்போது ஒரு நம்பர் எடுத்துங்க, 15, 10. இது கோ பிரைமா அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். 15/10 இப்படின்னு எழுதுங்க. அடிக்க முடியுதா? எஸ், அடிக்கலாம். இதை வந்து 5ஆல் அடிக்கலாம், இதையும் 5ஆல் அடித்து இப்போ 3/2 எழுதலாம். அப்படி எழுத முடிஞ்சுன்னா இது கோ பிரைம் கிடையாது. இப்போ இன்னொரு நம்பர் எழுதுங்க, 10, 17. பாருங்க, 10/17 இது ரெண்டுக்கு பொது வகுத்தி இருக்கான்னு பார்க்கணும். பொதுவா வகுத்தி இருக்கா? 1 தவிர. 1 எல்லா நம்பரையும் வகுக்கும். 1 divides every number. ஸோ இப்போ 10க்கும் 17க்கும் காமன் டிவைசர் இருக்கான்னு பாருங்க. இதை சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. 10/17 10/17 தான் எழுத முடியும். 10/17 தான் எழுத முடியும். therefore this is co-prime. சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. எஸ்பெஷலி திருமலை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போது நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இதில் எதெல்லாம்
கோப்ரைம் அப்படின்னு சொல்லுங்க. 21 41, 14 21, 17 34, 18 23, 3 and 8. இதில் எதெல்லாம் கோப்ரைம் கரெக்டாக சொல்லுங்கள். எல்லாருமே கரெக்டாக சொல்லணும். ஏன்னா கோப்ரைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார்பகா எண்கள், தமிழில் சார்பகா எண்கள், இங்கிலீஷில் கோப்ரைம். இதில் எதெல்லாம் கோப்ரைம்? ஏங்கிறது கோப்ரைமான 21ஐயும் 41ஐயும் simultaneously divide பண்ற நம்பர் கிடையாது. There is no number which divides both 21 and 41. So therefore this is coprime. டிக் போட்டனா கோப்ரைம்னு அர்த்தம், சார்பகா எண்கள்னு அர்த்தம். 14 21 இல்லை. ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் என்ன வகுக்கும்? 7 டிவைட் பண்ணும். 17 34 இதுவும் கோப்ரைம் கிடையாது. ஏன் அப்படின்னா 17 வகுக்கும். 18 23 வகுக்கக்கூடிய நம்பர் கிடையாது. 3 8 வகுக்கக்கூடிய நம்பர். வெரி குட், எல்லாரும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. த ஆப்ஷன் இஸ் ADE. ஸோ இதுதான் கோப்ரைம். உங்களுக்கு நேற்று எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். எல்சிஎஃபோட வேரியஸ் மெத்தட் சொன்னேன். அதே மாதிரி ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். ஹச்சிஎஃப் நார்மலாக இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் போடலாம், இல்லை பிரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். பட் சில நம்பருக்கு உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷனோ நார்மல் தானா வகுத்தலோ போட முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 437 513. இப்போ இது ரெண்டு நம்பருக்கும் ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இது நம்பருக்கு ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்க? பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்சிஎம்ஏ கேட்டால் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போது இந்த மாதிரி கரடு முரடான எண்கள் பார்க்குறதுக்கு நாட் ஈஸி டு டீல் வித் தீஸ் நம்பர்ஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டீல் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி எண்களுக்கு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள். இப்போ நார்மலாக டானாவகத்தில் போட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க. என்னடா டிவைட் பண்ணுறது, எதை வச்சு டிவைட் பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. 2 3 4 5 6ன்னு என்ன போட்டு பார்த்தாலும் வர மாட்டேங்குது. அப்போது ஹவு டு ஃபைண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் நம்பர்ஸ்? ஸோ இதுக்குரிய மெத்தட் தான் சொல்ல பாருங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 513 நார்மலாக டிவைட் பண்ணுங்கள். ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே திஸ் டிவிஷன், இது தெரியும்ல. பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். எப்படி 2 நம்பர் கொடுத்தா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அப்போ பெரிய நம்பர், இதே 3 நம்பர் கொடுத்தா என்ன சார் பண்ணலான்னு கேட்கலாம். 3 நம்பர் கொடுத்தா ஏதாவது 2 நம்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆன்சரோட 3rd நம்பரை கொண்டு போயிருங்க, அதை வச்சு பண்ணுங்கள். இன்னொரு தடவை பண்ணணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 513 437 டிவைட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறதுல. அப்போது இதில் 513 how many டைம்ஸ் இருக்குது? 437, only 1 times. ஸோ 437. இதை இது பண்ணுங்கள். 13 கழிச்சு சொல்லுங்கள். எவ்வளோ ஆன்சர் சொல்லுங்கள்? நீங்கள் தான் சொல்லணும். நோட்டில் எழுதணும் எல்லாருமே. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் கழிச்சு போகிறது எனக்கு தெரியும், பட் நீங்களும் சொல்லணும். வெரி குட். ஸோ ஆன்சர் என்ன? 76. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 437 இங்கே கொண்டு வந்துடணும். இதை 76ஆல் டிவைட் பண்ணணும். 437ல் எவ்வளோ 76 இருக்குன்னு பாருங்கள். 6 டைம் போடுவீங்களா, 5 டைம் போடுவீங்களா? 5 டைமா 6 டைமா? 6 டைம் போட்டிங்கன்னா 6 7 42 மேலே போயிடும், 42 மேலே போயிடும். ஸோ 5 டைமுக்கு கரெக்டாக இருக்கும். 5 டைம் அப்படின்னா 350 80 380. ஸோ 380 350 30. இப்போ கழிங்க 7. அடுத்து இந்த 76 இங்கே கொண்டாந்துடும். புரியுதா? பாருங்கள், இந்த 76 இங்கே வந்துடுது, 437 இங்கே வந்துடுது. இந்த 76ல் எத்தனை 57 இருக்குது? ஒரு 57. எத்தனை சொல்லுங்கள்? 19. இப்போ இந்த 57 இங்கே கொண்டாந்துடும். 0 வர்ற வரைக்கும் 19 3 57. 0 வந்துச்சு. 0 வந்துச்சுன்னா கடைசியாக ஒரு டிவைஸர் இருக்குல்ல, திஸ் இஸ் ஹச்சிஎஃப். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹச்சிஎஃப் நீங்கள் நார்மலான மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. வேறு எந்த மெத்தட்லையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இதே திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் டு ஃபைண்ட் த ஹச்சிஎஃப். இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்.
டானா வகுத்தல் எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு பரிச்சயமான நண்பராக இருக்கணும். அதனுடைய டிவைசர்ஸ்லாம் ஈஸியாக பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டானா மெத்தட். மற்றபடி இதுக்கு எல்லாமே இந்த மெத்தட் தான். 19th தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதே தான் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, 1748988 1748988. நீங்களே இதை போட்டு பாருங்க. நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த HCF. மீ போவா. ஃபைண்ட் த HCF. HCF கண்டுபிடிங்க. தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, பட் டூ இட் நவ். நான் திரும்ப உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். வெரி குட். 76 76 76 சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்க, ஸ்க்ரீனில் தெரியுதா? பெருசு பண்ணியே காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1748 988 டிவைட் பண்ணணும். 988 வந்துருச்சா? அப்புறம் அதை கழிக்கணும். 760. அப்புறம் அந்த 988 இங்கே வந்துடும். ஒரு 760. அப்புறம் இதில் கழிச்சிங்கன்னா 228. அப்புறம் 760. 228ல் 760 வந்து 228ல் 3 டைம்ஸ். அப்புறம் ரிமைனிங். அப்புறம் 228 76 0 வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடைசி டிவைசர் இதுதான் வந்து ஆன்சர். புரியுதா? அடுத்து வந்து LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன இருக்கும்? A/B, C/D, E/F இந்த மாதிரி இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் மேலே இருக்குது நியூமரேட்டர், கீழே இருக்குது டினாமினேட்டர். மேலே தொகுதி, கீழே பகுதி. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி LCM கண்டுபிடிப்போம்? நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேலே உள்ள நம்பருக்கெல்லாம் நியூமரேட்டருக்கு எல்லாமே LCM எடுக்கணும். A, C, E அப்படின்ட்டு. கீழே இருக்க நம்பருக்கெல்லாம் HCF எடுக்கணும். B, D, F. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடணும். இப்போ A/B எல்லாம் சுருக்கிடணும். இப்போ A/B இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 15/18 இருக்குது அப்படின்னா அப்படியே 15/18 எடுத்துக்கக்கூடாது. சுருக்கிட்டு அதான் எடுக்கணும். 5 3 15 6 3 18 5/6ன்னு வச்சுக்கணும். அந்த கோப்ரைம் ஃபார்மேட்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே ஃபார்முலா HCF எப்படின்னா உல்டா. HCFக்கு எப்படி வரும் அப்படின்னா, மேலே உள்ள நம்பருக்கெல்லாம் HCF, கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் LCM எடுக்கணும். எழுதிக்கங்க. அதை எழுதிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை போடுங்க. Find the LCM of 10/27, 25/9, 40/24. கண்டுபிடிங்க. ஓகே. ஸோ இந்த 40/24 அடிக்கிறோம். 25/9 அப்படி எழுதலாம், 10/27 அப்படி எழுதலாம். 40/24 8ஆல் அடிக்கிறோம். ஸோ அப்போ 8ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 25 5. 10 25 5க்கு LCM வந்து 50. HCF of 29 9 3க்கு வந்து 3. ஸோ therefore answer is 50/3. ஸோ இது வந்து LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இதே 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஆன்சர் என்ன? கண்டுபிடிங்க. இதே நம்பருக்கு, இதே இந்த 3 பின்னத்துக்கு ஃபைண்ட் த HCF. ஸோ HCFனா அதுக்கு மேலே நம்பருக்குலாம் HCF எடுக்கணும். 10க்கு 25க்கு 5க்கு HCF என்ன? 5. கீழே உள்ள நம்பருக்குலாம் LCM என்ன? 27 9 3க்கு 27. ஸோ therefore answer is very good 5/27. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸு. ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ், கான்செப்ட்ஸ், ரூல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். LCM HCFங்கிறது நமக்கு தெரியும். LCMனா மீ சீமா, HCFனா மீ போவா. இது லீஸ்ட் காமன் மல்டிபிள், இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, கான்செப்டில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நான் சொன்ன கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். இது ரெண்டில் எது பெருசாக இருக்கும்? L பெருசாக இருக்குமா, H பெருசாக இருக்குமா? சொல்லுங்கள். லீஸ்ட் பெருசாக இருக்குமா, H பெருசாக இருக்குமா? அப்படின்னா எப்போவுமே LCM தான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அது ஏன் ஈக்குவல் டுன்னு சொல்கிறோம்? எப்போ ஈக்குவல் டு வரும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்லாம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் LCMமும் HCMமும் சமமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த LCM ஆஃப் 5, 5, ஆன்சர் என்ன? 5. ஃபைண்ட் த HCF ஆஃப் 5, 5, 5, ஆன்சர் என்னன்னா 5.
ஸோ எல்லா எண்களும் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா எண்களும் சமமாக இருந்தால் எல்சிஎம் 5. கொடுக்கப்பட்டுள்ள எல்லா எண்களும் சமமாக இருந்தால் ஹச்சிஎஃப்பும் 5. ஈக்குவலா இருந்தாதான், எல்லா நம்பரும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப். ஏதாவது ஒரு நம்பர் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, if one of the given number is different from others, then the LCM is strictly greater than HCF. புரியுதுங்களா? அடுத்து இரண்டாவது கண்டிஷன், HCF divides LCM and given numbers. தமிழ் எழுதிக்கங்க. மீபோவா மீசிமாவையும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களையும் வகுக்கும், எப்போதும் வகுக்கும். மீபோவா மீசிமாவையும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களையும் எப்போதும் வகுக்கும். ஆல்வேஸ் டிவைட்ஸ். நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் எடுத்துங்க 10, 24. இதுக்கு எல்சிஎம் என்ன? 10, 24க்கு எல்சிஎம் என்ன? பார்த்தோன்னே சொல்லலாம். பார்த்தோன்னே எப்படி சொல்றதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எல்சிஎம் வந்து 120. ஹச்சிஎஃப்ஐயும் பார்த்தோன்னே சொல்லலாம். ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. நீங்கள் பாருங்கள், எல்சிஎம் வந்து ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட்ஸ் ஆல் த நம்பர்ஸ். இந்த 2ங்கிறது 10 டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும், 120 டிவைட் பண்ணும். அடுத்த ரிசல்ட் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, LCM is divisible by HCF and the given numbers. LCM is divisible by 2, divisible by 10, divisible by 24. ரெண்டுமே நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. HCF எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும், LCF வந்து மற்ற எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். அதான் மூணாவது ரிசல்ட்ஸ். ஸோ மூணாவது ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது? மீசிமாவை மீபோவா கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் அல்லது எண்களால் வகுபடும்னு சொல்லலாம், அல்லது எண்கள் வகுக்கும்னு சொல்லலாம். மீசிமா வைன்னு போட்டதுனால மீசிமாவை மீபோவா கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் வகுக்கும், அல்லது மீசிமா மீபோவா கொடுக்கப்பட்டுள்ள எண்களால் வகுபடும். ரெண்டு ஒண்ணுதான். LCM is divisible by HCF and given numbers. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இந்த ரூல்லாம் பேஸ் பண்ணியே கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய் ஒரு நம்பர் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு LCM of x comma y into HCF of x comma y. The product of two numbers is equal to LCM of x comma y into HCF of x comma y. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸுங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இது ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் பொருந்தும், 3 நம்பருக்குலாம் பொருந்தாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 நம்பருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு சொல்லக்கூடாது. ரெண்டே நம்பருக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏதாவது 2 நம்பரை பெருக்குனீங்கன்னா அதோட எல்சியத்தையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இங்கேயே கூட செக் பண்ணிக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பின்னமாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் கூட செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த நம்பர் எடுத்துங்க, 10ஐயும் 24ஐயும் பெருக்குனீங்கன்னா இந்த 10ங்கிறதான எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து எல்சிஎம், இது வந்து ஹச்சிஎஃப். ரூல் என்ன சொல்லுது? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹச். இதுதான ரூல். இது ரெண்டையும் பெருக்குங்க 240, இது ரெண்டையும் பெருக்குங்க 240. சரியாகுதா? பின்னத்துக்கு கூட சரியாகும். ஆனால் 2 எண்களை மட்டும் தான் எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கிறீங்களா? 2க்கு மேல எடுத்துக்கூடாது. 2 எண்கள் மட்டும்தான். அடுத்து ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களே, ஹச்சிஎஃப் இஸ் ஹச் அப்படின்னா எனக்கு நம்பர் தெரியல, எந்த நம்பர்னு தெரியல, கொடுக்க நம்பர் அப்படின்னா ஆல் ஹச்சிஎஃப் எக்ஸா இருந்தா நம்பர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்பர்ஸ் வந்து ஹச்கேயா இருக்கும். ஹச்கேனா என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கே பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இது நான் ப்ராப்ளம் வரும்போது தெரியும்.
இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க, ப்ராப்ளம் வரும்போது அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளுங்க. HCF வந்து 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. HCF 7ன்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் அப்படின்னா, அப்போ நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மடங்காக இருக்கும். அது 7ன் மடங்காக இருக்கணும். 7 14 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லைனா 21 ஒரு நம்பர் இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 நம்பர்னா இல்லை 3 நம்பர் அப்படின்னு அதோடைய மடங்காக இருக்கும், அவ்வளோதான். அது ஏன் மடங்குன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். பிகாஸ் HCF டிவைட்ஸ் த கிவன் நம்பர்ஸ். அப்போது கண்டிப்பாக அதனுடைய மல்டிபிளாக இருக்கும். ஸோ மீபோவா என்பது H எண்ணில் கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் அதன் மடங்காக இருக்கும். இதான் அது ரிசல்ட்ஸ். மீபோவா எப்போதும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை வகுக்கும். அதாவது மீபோவா 7 எனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை 7x 7y என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப முக்கியமான சொன்னேன், இது வந்து 2க்கு தான் பொருந்தும். 3 நம்பருக்கும் 4 நம்பருக்கும் பொருந்தாது. 2 நம்பரை பெருக்குனா அதோட எல்சிஎம் HCF பெருக்கிறது சமம் அப்படிங்கிறது. அடுத்து கோ பிரைம், ரிலேட்டிவ்லி பிரைம், அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமானது இந்த எல்சிஎஃப்ல இருக்கிற 2 டைப். எல்சிஎஃப்ல 2 டைப், HCFல 2 டைப் இருக்கு. இந்த 2 டைப்பையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர்னு ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் நீங்க பண்ண முடியும். அதுக்கு இந்த 2 டைப் இருக்கு எல்சிஎஃப்ல. எல்சிஎம் டைப் 1, எல்சிஎம் டைப் 2, HCF டைப் 1, HCF டைப் 2. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது சில பேருக்கு புரியாது. ஸோ அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கான்செப்டை சொல்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். சொல்லிவிட்டு இந்த எல்சிஎம் டைப் 1 டைப் 2 அப்புறம் HCF டைப் 1 டைப் 2 இதை நம்ம நாளைக்கு செஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இந்த டைப் 1 டைப் 2 புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து சம்பத்துக்கு ஞாபகம் வச்சிருக்காரு சார், ஈஸி வே டு ஃபைண்ட் எல்சிஎம் சொல்கிறேன். நீங்களா சொல்கிறேன். இப்போது எல்சிஎம்மை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறத சொல்லுவேன். ஃபஸ்ட் நார்மலான நம்பர்ஸ்க்கு எல்சிஎம்மை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் 10 15. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ தான் ரிசல்ட்டில் சொன்னேன், எப்போவுமே எல்சிஎம் பெருசாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல இது வந்து மேத்தமெட்டிக்கல் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்சிஎம் வந்து கொடுத்துருக்க நம்பரை விட பெருசாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எது கொடுத்துருக்க நம்பரில் பெருசோ அதை எடுத்துக்கோங்க. 3 நம்பர் கொடுத்தாலும் 3ல் எது பெருசோ எடுத்துக்கங்க. முதல்ல நான் 2 நம்பர்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சம்பத் ஃபார் ரிமைண்டிங். இப்போது 10, 15 இதில் எது பெரிய நம்பர்? 15. 15 பெரிய நம்பரா? இப்போ பாருங்க, இந்த 15 10 வகுக்குமான்னு பாருங்க. செக் வெதர் 15 இஸ் டிவிசிபிள் பை 10. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய நம்பர் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அந்த பெரிய நம்பரை பக்கத்தில் இருக்க 10 வகுக்குமான்னு பார்க்குறேன். வகுக்காது. ஸோ 15 இஸ் நாட் டிவிசிபிள் பை 10. அப்போ கோ ஃபார் த செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 15. 15ஓட அடுத்த மடங்கு என்ன? செகண்ட் மல்டிபிள் அப்படின்னா அடுத்த மடங்கு. அப்போ 15ஓட ஒரு 15 கூட்டிக்கணும். அப்போ 15ஓட அடுத்த 15 கூட்டிங்கன்னா 30. இப்போ பாருங்க, இதெல்லாம் மனக்கணக்கில் பண்ணணும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணணும். அப்போ 15 30 30 10 வகுக்குமா? வகுக்கும். அப்போ அதுதான் எல்சிஎம். புரியுதா? இப்போ இன்னொரு ஆன்சர் பண்ணுறேன் பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 5, 3 இப்படி வச்சு எல்சிஎம் ஆஃப் 5, 3. இப்போ 5, 3 அப்படின்னா நல்லா பார்க்கணும். எப்போவுமே 2 நம்பர் எடுக்கும்போது 2 நம்பர் கோப்ரைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது கோப்ரைமான்னு பாருங்க. 5 3 கோப்ரைமா இருந்துச்சுன்னா 2ஐயும் பெருக்கிடுங்க. அதான் எல்சிஎம். கோப்ரைமா இருந்தால் 3. இல்லை நான் சொன்ன கான்செப்ட் கூட வச்சுக்கலாம். 5 பாருங்க, 5 3 வகுக்காது, 10 3 வகுக்காது, 15 3 வகுக்கும். தர்ஃபோர் 15. இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 4, 12? சொல்லுங்க, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 4, 12? நேரம் டைப் பண்ணியிருக்கணும். What is the LCM of 4, 12? 4, 12க்கு வெரி குட். 4, 12க்கு ஆன்சர் வந்து 12 தான். ஏன் அப்படின்னா பெரிய நம்பர் 12. 12 4 வகுக்குமே. அப்போ 12 4 வகுக்கிறதுனால ஆன்சர் இஸ் 12. What is the LCM of 3, 5, 6? இப்போ பார்ப்போம். பெரிய நம்பர் இது 6. 6 3 வகுக்கும், ஆனால் 5 வகுக்காது.
2 நம்பருமே வகுக்கணும், மீதி உள்ள எல்லா நம்பரும் வகுக்கணும். அப்போ 6 12 போடுங்க, 12 3 வகுக்கும், 5 வகுக்காது. அப்போ நமக்கு 5 வகுக்கணும். 5 வகுக்கணும்னா அப்போ 6 5 30க்கு போயிருங்க நேரம். 30 வந்து 5 வகுக்கும், 3 வகுக்கும். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 30. புரியுதா? ஃபாஸ்ட்டாக போடுறது. உங்களுக்கு இது எனக்கு ஃபாஸ்ட்டாக போட முடியலன்னா நார்மலாக போட்டுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட். உங்களால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஷார்ட்கட். இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் LCM ஆஃப் 10, 20, 30? வாட் இஸ் ஆல்சர் சொல்லுங்கள். 30யை 10 டிவைட் பண்ணும், 30யை 20 டிவைட் பண்ணாது. 30யோட அடுத்த மல்டிபிள் 60. 60யை 20 டிவைட் பண்ணும், 10 டிவைட் பண்ணும். தேர்ஃபோர் LCM இஸ் 60. இதில் புரியுதா? இது வந்து நார்மலாக இருக்கிற நம்பருக்கு போடலாம். கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் பெருசு, கரடு முரடாக இருந்துச்சு, ட்ரெயின் நம்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் மெத்தடில் போடுங்க. அடுத்து HCF ஆஃப் 10, 5. HCFனா சின்னதுன்னு தெரியும் நமக்கு. இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துங்க 5. இந்த 5 10 வகுக்குமான்னு பாருங்க, மற்ற நம்பரை வகுக்குமான்னு பாருங்க. வகுக்குனா அதான் 5 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்த HCF 10, 4. இந்த 10 4 சின்னதான் எடுத்துக்கணும். 4 வந்து 10 வகுக்குமா? வகுக்காது. 4க்கு அடுத்த டிவைசர் பாருங்க. 4 வகுக்கக்கூடிய எண்கள்ல அடுத்து என்ன இருக்கும்? 2 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. ஸோ 2 வகுக்குமான்னு பாருங்க. 4 வகுக்கக்கூடிய நம்பர் 2. இந்த 2 10 வகுக்குமான்னு பாருங்க. எஸ், தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 2. வாட் இஸ் ஆன்சர்? What is HCF of 10, 20, 30? So answer is 10. 10 தான் சின்ன நம்பர். அந்த 10 வந்து மற்ற இருக்கக்கூடிய 2 நம்பரையும் டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த LCMத்தில் இருக்கக்கூடிய டைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லலான்னு சொன்னேன். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல டேபிளில் 10 ரூபா நோட்டுகளாக இருக்குது, கட்டாக இருக்குது. இது வந்து 10 ரூபா கட்டு. எத்தனை ரூபா இருக்குன்னு எனக்கு தெரியாது, நிறைய இருக்குது. 10 ரூபா கட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, 10 ரூபா கட்டு இருக்குது. 10 ரூபா கட்டுனா என்ன அர்த்தம்? 10 ரூபாயா இருக்குது. நீங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா அதில் இருந்து பணம் எடுத்துக்க போகிறேன். அப்பா என்னன்னு சொல்கிறாரு, நீ 3 இலக்கத்துக்கு கம்மியாக பணத்தை எடுத்துக்கோ அப்படின்றார். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க? நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, மொத்த தொகை, இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 3 இலக்கத்துக்கு கம்மியாக எடுத்துக்கோ அப்படின்றார். அப்படின்னா எவ்வளோ ரூபாய் எடுப்பீங்க? 99 எப்படிப்பா எடுக்க முடியும்? 99 எப்படி எடுப்பீங்க? 90 தான் எடுப்பீங்க. ஏன்னா இருக்கிறதெல்லாம் 10 ரூபா கட்டு. 10 ரூபா கட்டில் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? 3 இலக்கம் வராமல் அது கீழே இருக்கிறத எடுத்துக்கோன்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போது லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இங்கே என்ன? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90 தான் இங்கே. ஏன் அப்படின்னா எல்லாமே 10 10ஆல் இருக்குது. லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 90. புரியுதா? இதை புரிஞ்சுக்கங்க. இது புரிஞ்சாதான் அந்த 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 கணக்கெலாம் போட முடியும். இப்போ பாருங்கள், டேபிளில் வந்து 20 ரூபா கட்டு இருக்குது. 20 ரூபா கட்டு நிறைய பணம் இருக்குது. ப்ளஸ் டேபிளில் வந்து ஒரு 7 ரூபா சில்லறை இருக்குது. எவ்வளோ சில்லறை இருக்குது? 7 ரூபா சில்லறை சேஞ்ச். 20 ரூபா கட்டுது, 20 ரூபாயா இருக்குது, நிறைய எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7 ரூபா சில்லறை இருக்குது. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா நீ எடுத்துக்கோப்பா, நீ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 இலக்கத்துக்கு கம்மியாக இருக்கணும். 3 டிஜிட்ஸுக்கு தொகை, இந்த அமௌண்ட் வந்து நீ எடுக்கிற தொகை வந்து 3 இலக்கத்துக்கு குறைவாக இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் எடுப்பீங்க? வெரி குட். அப்படின்னா 4 20 ரூபா நோட்டை தான் எடுக்க முடியும். 5 20 ரூபா நோட்டு எடுத்தீங்கன்னா 100 வந்துடும். அப்போ ப்ளஸ் இந்த 7 ரூபாய் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா 87. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். LCMல இது புரியலை அப்படின்னா அங்கே புரியாது. இதில் யாராவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ அதே அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? தம்பி நீ எவ்வளோ பணம் எடுத்துக்கிற அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டு போப்பா. ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோ, சில்லறை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்லறை கண்டிப்பாக எடுத்துக்கோ, கண்டிப்பாக சில்லறையை எடுத்துக்கோ. நீ எடுக்கிற பணம் வந்து ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பராக இருக்கணும்ப்பா. அப்போ ஆன்சர் என்ன? வெரி குட், எக்ஸலண்ட். அப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னா 107. ஸோ இதான் இங்கே பார்க்க போகிறோம். ரூபாங்கிறதுனால 20 அப்படின்ற மாதிரி சொன்னேன். 20 ரூபா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 20 ரூபா கட்டு. இந்த 20 ரூபா கட்டில் மொத்தம் எவ்வளோ பணம் இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா?
20 ரூபா நான் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன். சரிங்களா? 20 ரூபா கட்டு. அந்த ஒரு கட்டு அதில் எத்தனை நோட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நோட்டும் 20 ரூபா. இதோடைய வேல்யூ என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் கணக்கு. ஓரளவு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சால் உடனே சொல்லலாம். இதோடைய மதிப்பு என்ன? தப்பு, 2000ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை நோட்டுனே எனக்கு தெரியாது. 20 ரூபா, அவ்வளோதான். ஒரு கட்டாக வச்சுருக்கேன் 20 ரூபா. அது எத்தனை நோட்டு இருக்குன்னு தெரியாது. 100ன்னு எத்தனை நோட்டு இருக்குன்னு தெரியாதுன்னே சொல்லிட்டேன். 20 ரூபாய் வச்சுருக்கேன், அது எத்தனை நோட்டுன்னு தெரியாது. 100 இருக்கலாம், 80 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 நோட்டு கூட இருக்கலாம், 5 லட்சம் 20 ரூபா கூட இருக்கலாம். வெரி குட். இதுதான் நான் மேத்ஸில் எதிர்பார்த்தேன். சரிங்களா? எக்ஸலண்ட். இந்த கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ வெரி குட். 20Kன்னு சொல்லலாம் அல்லது 20Nன்னு சொல்லலாம். இதுதான் உடனே சொல்லலாம். மேத்ஸில் எவ்வளோப்பா இருக்குது? கண்டிப்பாக 20K இருக்கும், அல்லது 20X இருக்கும், அல்லது 20N இருக்கும். இந்த எண்ணுங்கிறது என்னது, இந்த கேங்கிறது என்னது, கேங்கிறது என்னது அப்படின்னா இதுதான் நம்பர் ஆஃப் என்னது நோட்ஸ். அது எத்தனைன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அந்த 20 ரூபா பணம் இருக்குல்ல, எத்தனை கரன்சி இருக்குல்ல, அதனுடைய எண்ணிக்கை தான் அந்த கே. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் கணக்கு போடுறேன், அதை நீங்கள் முடிஞ்சதுன்னா நாளைக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். 15K + 3. கேக்கு 1 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும், 2 போட்டிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 2-digit நம்பர்? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். இதே ப்ராப்ளத்துக்கு இந்த 15K + 3 இதுக்கு மிகப்பெரிய 2 இலக்க எண் என்ன? கேங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். கேக்கு 1 போட்டிங்கன்னா 15 கிடைக்குது. அப்போது இங்கே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல தெரியாது. நான் கேக்கு 5 போடுறேன்னு வச்சுக்கங்களேன். கேக்கு 5 போட்டேன்னா 15 5 75, 75 3 78. இன்னும் போகலாமே. அப்போ கேக்கு 5 போட்டு பார்க்கும்போது இல்லை, இன்னும் கூட போகலாம். அதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப 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 முக்கியமானது. சில விஷயத்தெல்லாம் உடனே சால்வ் பண்ண முடியாது. பை ட்ரையல் அண்ட் எரரில் சால்வ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, செப்பல் வாங்க போகிறீங்க, ஷூ வாங்க போகிறீங்க. நார்மலாக உடனே நமக்குலாம் சைஸ் மாறும். சில சமயம் கொஞ்ச நாள் கழித்து வாங்க போகிறீங்க, இல்லை ஷூ வாங்க போகிறீங்க, இல்லை சில இடத்துல சைஸ் வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ அங்கே போய் கேட்குறீங்க, 8 சைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 8 சைஸை போட்டு பார்க்குறோம், டைட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து 9 கொடுங்க சார்னு கேட்போம். இதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ட்ரை பண்ணுறோம், தப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்காக யூஸ் பண்ணுறோம். 8 எனக்கு டைட்டாக இருக்குது, 7 கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போனா நமக்கு லாஜிக் தெரியலை அப்படின்னு அர்த்தம். என்ன லாஜிக் தெரியலை? சைஸ் மேலே போக போக பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அதே தான் இங்கே. ஸோ 15K + 3ல் மிகப்பெரிய 2 இலக்க என்ன நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கண்டுபிடிக்கும். இந்த கே டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? வாய்ப்பாடு தேவை. எப்போவுமே வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும். அதான் இதெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி 1 கியூப்லேருந்து நான் 4 கியூப்லாம் எழுதலை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4 கியூபுங்கிறது எவ்வளவு? 64. அது மாதிரி 1 கியூப்லேருந்து 15 கியூப் வரைக்கும் மனப்பாடமாக தெரியணும். இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். அப்புறம் வாய்ப்பாடுகள் ஜென்ரலாக தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி விஷயங்களை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஆப்டிடியூட் ஒரு மேத்ஸ் கிளாஸ் அப்படின்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். நாளைக்கே கேட்பேன், மனப்பாடம் பண்ணுது. ஸோ 15K + 3. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நாளைக்கு ஒரு செஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சுட்டு கான்செப்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே டெஸ்ட் எழுதணும். செல்ஃப் எவாலுவேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். நான் ஆன்சர் கீஸ் எல்லாமே அதை டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுப்பேன். எல்லாம் பார்த்த கான்செப்டில் தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுப்பேன். ரைட். இப்போ அடுத்து ஒன்று பார்ப்போம். 20K -5. What is the largest 4-digit number? சொல்லுங்க பார்க்கலாம்.
மிகப்பெரிய 4 இலக்க எண். டெஸ்ட் தான் கண்டிப்பா ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு புரியல அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிய வைக்க ஆல் டெஸ்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அது கண்டிப்பா நீங்க எழுதணும். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்? இந்த 20k plus 5 20k minus 5 சாரி -5 போட்டுருங்க. +5 கிடையாது -5. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்? அடுத்து இன்னொன்னு கேட்குறேன், அது எழுதிக்கங்க, அப்பதான் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்? ரெண்டுமே எனக்கு வேணும். மிகச்சிறிய 3 இலக்க எண் என்ன? ரெண்டுமே சொல்லுங்க. What is the largest 4 digit number? What is the smallest 3 digit number? What is the மிகப்பெரிய 4 இலக்க எண்? மிகச்சிறிய 3 இலக்க எண். மிகப்பெரிய 4 இலக்க எண். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் புரியலன்னா திரும்ப கேளுங்க. இது புரியலன்னா அந்த கான்செப்ட் எதுவுமே புரியாது உங்களுக்கு. இது ரொம்ப பேசிக்கானது, எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்க. பட் சில பேருக்கு புரியாமல் இருந்தால் கூட சொல்லிடுங்க. ஸோ 20k அப்படின்னா 20k எப்போவுமே லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? 10,000 எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா இதுதான். பட் இதை பார்க்குறதுக்கு நமக்கு டீலிங் கரெக்டாக இருக்காது. அதனால் 10,000 20ஆல் வகுத்தீங்க அப்படின்னா எத்தனை வரும், எத்தனை தடவை வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ 10,000 20ஆல் எத்தனை 20 இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரும். அப்போ கேக்கு 500 போடுறீங்க. இந்த இதுதான் ட்ரையல் அண்ட் எரர், மேத்தமேட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருந்தால் தான் வரும். எப்படி 500 வந்ததுன்றதுக்கு நான் இப்போ சொன்னதும். இப்போ 500 × கே போட்டிங்கன்னா 10,000. அந்த 10,000 5 கழிக்கணும். கழிச்சாதான் எனக்கு லார்ஜஸ்ட் வரும். 10,000ங்கிறது 5 டிஜிட் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் லார்ஜஸ்ட் அப்படின்னா இதிலிருந்து இதை கழிக்கணும். கழிச்சிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெரி குட் 9,995. சரி 9,995. ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100 கேக்கு 5 போட்டிங்கன்னா 100 வரும். 100 விட கூட வரும். ஆனால் 100லேருந்து 5 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 95 ஆகிடும். அப்போ கேக்கு வந்து 6 போடணும். அப்போ கேக்கு 6 போட்டிங்கன்னா 120. அப்போ 120 - 5 அப்படின்னா 115. எல்டன் எல்லாரும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. 115 தான். சங்கர் பெருமாள்னு ஒருத்தர், சில பேர் தப்பாக போட்டிருக்கீங்க. நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் தானே அது டைப் பண்ணது, இல்லை வந்து நீங்கள் அதை தப்புன்னு இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை நீங்கள் கேர்லெஸ்ஸாக டைப் பண்ணுறதுல டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட், டைப் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ இதான் அந்த லார்ஜஸ்ட் 3 இது நல்லா தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கான்செப்டை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர்னால் நான் சொல்லியிருக்கேன் சதுர எண். சதுர எண் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, சதுர எண் எப்போவுமே இது சதுர எண் 2 × 2 ஒரு சதுர எண், 3 × 3 சதுர எண், 7 × 7 × 5 × 5 சதுர எண். சதுர எண்ணுன்னு சொன்னோம்னாவே அதை நீங்கள் உடைச்சிங்கன்னா அதில் ஜோடி ஜோடியாக இருக்கும். இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன், இது சதுர எண்ணான்னு சொல்லுங்க. சதுர எண்ணா ஸ்கொயர் நம்பர்? இதில் எதெல்லாம் சதுர எண், இதில் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ்? ABCDன்னு சொல்லியிருக்கேன். இதில் எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ்? ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கொயர் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும். ஜோடி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் நம்பரே கிடையாது. நீங்கள் எந்த நம்பரை உடைச்சாலும் ஸ்கொயர் நம்பர் வரும். இது பாருங்கள், இது 5க்கு ஜோடி இருக்குது, 3க்கு இருக்குது, 7க்கு ஜோடி இல்லை. அப்போ இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது பாருங்கள் 2 2 3 3 5 2க்கு இல்லை வராது. 2க்கு இருக்குது, 3க்கு இருக்குது, 5 2 இது ஸ்கொயர் நம்பர். அப்போ இது சியும் டியும் ஸ்கொயர் நம்பர். அப்போது இதில் என்ன முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 3 × 5 × 7 × 5 இதை ஸ்கொயர் நம்பரா? இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதை புரிஞ்சு சொல்லிட்டீங்கன்னா போதும், நாளைக்கு நம்ம ப்ராப்ளத்துலலாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நிறைய கான்செப்ட் சொல்லி இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது ஸ்கொயர் நம்பராக ஆக்கணும்னா எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை பெருக்கிறா ஸ்கொயர் நம்பர் ஆகிடும்? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஃபாஸ்ட். இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை பெருக்குனா இது ஸ்கொயர் நம்பர் ஆகும். 3 × 5 × 7 × 5 is not a perfect square. Which smallest number must be multiplied to make this as a square number? Very good, excellent. Answer is 7 கிடையாது, 21.
ஏன்னா ஒரு 7 வேணும், ஒரு 3 வேணும். புரியுதா? 7க்கும் ஜோடி இல்ல, 3க்கும் ஜோடி இல்ல. இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். 7 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எதை வச்சு பெருக்குனா இது ஸ்கொயர் நம்பர் ஆகும், விச் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன் ஸ்மாலஸ்ட்னு கேட்கிறேன் அப்படின்னா, வேற பெரிய நம்பர் வச்சு பெருக்கினாலும் வரும், ஆனா ஸ்மாலஸ்ட்ங்கிறது தான் எனக்கு வேணும். இதுக்கு எந்த நம்பர் வச்சு பெருக்கினா அது ஸ்கொயர் நம்பர் ஆகும். 7 இன்ட்டு 11 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 11. 11 மட்டும் கிடையாது. ஏன் ஸ்மாலஸ்ட்னு கேட்டேன்னா 11 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஈவன் 11 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு இதை வச்சு பெருக்கினாலும் ஸ்கொயர் நம்பர் ஆகிடும். ஏன்னா இங்க 2 இருக்குல்ல, அதனால நிறைய நம்பர் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா 11. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ கேளுங்க, இல்லைன்னா கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த கான்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் இப்போ கேட்கணும் கூட அவசியம் கிடையாது, நாளை கிளாஸில் கூட கேளுங்க, திரும்ப பாருங்கள், பார்த்துட்டு கேளுங்க. தேங்க்யூ, நன்றி.